கடவுளே, பொழப்பு நல்லா நடக்கணும். நிறைய தேரும். இந்தாமா. என்னண்ணே உண்டியல உரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா தங்கச்சி, வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சமாளிக்கிற. ஆமா, உன் டூட்டிக்கு டைம் ஆச்சே போல. வர வர வெளியே போய் சுத்துறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுமா, வீட்டுக்குள்ளேயும் போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? பொழுது போகலனா என் கூட வந்து இட்லிக்கு சட்னி அரைச்சு கொடு. இடிச்சேன்னா என்ன விளையாடுறியா? கோச்சுக்காதம்மா. ஆமா, நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? பாத்தியா, கடைசியில உன் காரியத்துக்கு வந்துட்டல. நான் எனக்காக கேட்டேன். நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், அது நடக்குமா நடக்காதான்னு பூவா தலைய போட்டு பார்க்கணும், அதுக்காக கேட்டேன். சரி இந்தா. ₹1. இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்னது? அது ஒண்ணும் இல்ல, நீ போய் உட்கார். நான் இப்ப சுண்டி போடுறேன், பூவா தலையான்னு சொல்லு. சின்ன பிள்ளைங்க பூவா தலையா விளையாடுங்க. மூஞ்சி பாரு, போய் வேலை பாருடி. அது கிடக்குது, நீ சொல்லு. தலை. ஆமா தலை. நீ பாத்து விட்ட. ஐயா, நான் எங்க பார்த்தேன்? அதெல்லாம் முடியாது, அழிச்சு கழிச்சு இன்னொருக்க போடுறேன். என்ன? ஐயோ, காசு வெளியே போயிருச்சே. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்கார், நான் போய் எடுத்துறேன். காசு கேட்டா ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களே, ஐடியா அப்படி பாத்தியா? வரட்டுமா? குரங்கு, திரும்பி வா, பேசிக்கிறேன். நீ திருப்பு. ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே. எல்ரா, இன்னொரு 5. ஐயோ, என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன், சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா. வெளியே. நிறுத்து. நானும் மானஸ்தேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே. நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரவுசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடே. சரியான போட்டு. என்னம்மா இங்க வந்து படுத்துட்ட? பசிக்குது, வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்தை எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடப்பா. சரி. என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊறுகாய் தானே? பத்தலையே. சரி, ராத்திரிக்கு பிடிச்சுக்கலாம். சாப்பாடே சரியில்லை, என்னத்த சமைச்ச நீ? அப்பா, என்ன சின்னசாமி, ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கண்ணே. உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நல்லா படிப்பா. சரிண்ணா. போ. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை. சரி, நம்ம வேலையை கவனிப்போம், நமக்கா பசங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவை காணோம்? ஒரு 8 அண்ணா வாங்கணுமே. அம்மா, இங்க வாமா. நீ சாப்பிட்டியா? ஓ, சாப்பிட்டாச்சே. உண்மையிலே சாப்பிட்டியா? நான் தான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப ஏன்டா கேக்குற? அம்மா, என் மேல சத்தியமா நீ சாப்பிட்ட? அரிசி கொஞ்சம் தான் இருந்தது, நீ வெளியில சுத்திட்டு வர்றவன் பசிக்குமேனு தான். போமா, கொஞ்சமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. ஆமா, சிந்தும் சாப்பிடலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேன்டா. ஆமா, இனிமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. இதுக்கு ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? வணக்கம் சார். வணக்கம்.
நல்லா பாடுறியே, வீட்டுல பாடு. வணக்கம் சார். ஆ வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு? வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம்? சார், கோயில் திருவிழா வருது. இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன செய்ய போறீங்க? 101 பானை வச்சு பொங்க வைக்க போறோம்ங்க. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு சரியில்லாம போகுது. 101 பானை சாதத்தையும் அவர் ஒருத்தரே எப்படியா சாப்பிடுவாரு? பாவையா கடவுள், ரொம்ப தொந்தரவு படுத்தாதீங்க. அது சரி, பானை சட்டி செய்யறவனாவது பொழைச்சிட்டு போட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு சொல்லுவீங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது நல்ல காரியம் தான் சொல்லுங்க, அதுக்கு நான் உதவி செய்யறேன். இப்ப போயிட்டு வரீங்களா? வரோம் சார். விதைய விதைச்சாச்சு, உரமும் போட்டாச்சு, பலனும் வந்தாச்சு தன்னால. கிழக்கும் எடுத்தாச்சு, கேட்டேன் கிடைச்சாச்சு, வெற்றி என்னோட கை மேல. எனக்கு தோடுல போடணும் மால, கணக்கில் ஏறுது லாபமும் கூட. எனக்கு தோடுல போடணும் மால, கணக்கில் ஏறுது நேரம். இது கூடி வந்தது மாலம், மரியாதை தந்தது, தொட்டது தொட்டது மருத ஜாதகந்தான். ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்ட பேரெல்லாம் பெரும் பேரு நாம் பாங்க. எல்லோரும் கூடி மாலை கட்டுங்கடி, ஜோராக பாடி கும்மி கொட்டுங்கடி. ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்ட பேரெல்லாம் பெரும் பேரு நாம் பாங்க. என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? சரியும் முந்தான பொழியும் செந்தேன உருவம் பொடி போட்டு இழுத்தாச்சு. பருவம் சிரிச்சாச்சு, பசியும் மறந்தாச்சு, தினமும் உனத்தானே நினைச்சாச்சு. நழுவும் சேலைய போடணும் மேல, தழுவி சேரணும் கேட்கிறாள. நழுவும் சேலைய போடணும் மேல, தழுவி சேரணும். பூ மாதிரி பொண்ணு வந்தது மேல, பல கண்ணு பட்டது, வெட்டுது வெட்டுது பொட்டுது தட்டுது தடங்கள. ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்ட பேரெல்லாம் பெரும் பேரு
புது டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க சொந்த ஊரே இதான் கேள்விப்பட்டேன். இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார். அதனால என்ன, இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் சார். ஓகே, வாங்க கிளாஸ் போலாம். அந்த நிலாவத்தானே. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடடே, நம்ம பத்திர கடைக்காரர் மக. நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன். கடைசியில நீங்க தானா? பாவம், லட்சுமின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க, பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீர்ந்துச்சு. என்ன வருத்தம்? இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீர்ந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? ஆக்பீஸ் இல்ல, ஆபீஸ் ரூம்ல இருக்குமே. அங்க இருக்கா? நீங்க வாங்க. ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு. நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். இவங்க தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. பாத்தீங்களா, நல்ல பசங்க. இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும். தெரியுதா? நோய் சீக்கிரம் கதவு தரமா. இந்த வரேன்டா இரு. என்னம்மா தூக்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்துல விளையாண்டேன், நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளையாடாம வேற எப்ப விளையாடுறதான்? மூஞ்சியும் முகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் பூரா தான் ஊரை சுத்துற, ராத்திரியாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா போற? பாயை எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழே தான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யாரை கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏன்டா கத்துற? வெறும் வெட்டிச்சாவடார் பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு விக்கிறாளே அம்மா, தங்கச்சி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ? 4 பேர் கேலியா பேசுற அளவுக்கு தானடா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு. அம்மா தெரியாம கேட்டுட்டேன். ஓ ராமாயணத்தை நிறுத்துறியா? அது போகட்டும், நம்ம வீட்டை வாடகைக்கு யார் எடுத்தது? நம்ம பத்திரக்கார மக லட்சுமி இருந்துச்சே, அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. தங்குறதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருந்தப்போ நம்ம சிந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ மாசம் 50 ரூபா வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன். என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. டேய் விஜயா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுடா. எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல. நீயும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாருடா கவனிப்பா? என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க. இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒரு சாய இடம் கூட இருந்திருக்காது. நம்ம சிந்துவுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை. என்னடா அது, நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க. எப்படியோ போங்க, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட புதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம்.
இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா? நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். டேய் அளக்குறக்கு ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவ வர அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போங்கடா. நீ அலௌன்ஸ் பண்ணு. கரைப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலை அடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்துல இருக்கா கண்டுபிடி கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலை கொலையா முந்திரிக்கா கொல்ல பக்கம் வந்துருங்க. கொலை அடிச்சவன் எங்க இருக்கா ரெண்டு பக்கம் வந்துருங்க. யோ உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடும். ஆமா இங்க என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா. கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையில் தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு இல்ல குண்டக்க மண்ட காயிரும். டேய் அடிச்சு விடாதடா, பிரச்சனை நீ யாரு? சும்மாரா. என்னங்க தயார் பண்ணீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்புக்கு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா நல்லா கிளிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இருடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாரா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய் மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. ஏய் யோ இருடா விட்றா. ஏய் இருடா. இன்னைக்கு 4:30 ராவுகாலம், நாளைக்கு வச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காதே. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய் திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. ஏய் வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிவு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய் நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டிக்கு ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான். எனக்கு பள்ளிக்கூடத்துல 1 மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ நான் இல்ல. ஓடியாடா உனக்கு சீட் வரையா? என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே உனக்கு என்ன திமிரு இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார் நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி நான் போறேன். நல்லது. அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா. காட்டி கொடுத்துட்டேல்ல, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய் மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னவா? போறவங்க சும்மா போனா பரவாயில்ல, திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா. ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியுறீங்க? நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய் வாத்தியார்கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசை பாத்தீங்களா?
ஐயோ பாம்பு இல்ல விஷ பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பார். என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா? இவனுங்களா யோ கலாட்டா பண்றதுக்கு ஒரு அளவு இல்ல. எப்படி அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுச்சா? வந்து பாரியா. பாத்துருவா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையாள படம் போட்டாங்களோ? எங்களை திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடடே வேலுவா, எங்கப்பா? ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சு தரம் பாக்குறோம். காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பார்க்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க வர்றாங்க. என்னம்மா காய்ச்சல் இப்படி கொடுத்தது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரிசி போட்டிருக்கேன். எப்படி அடிபட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. ஆனா முயல கூடாது. என்ன வாங்க வாங்க வாங்க. குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய், வாயை முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். ஏய், என்ன கிண்டலா? கல்யாண விடச்சன பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? 12:30 யமகண்டம். சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறோம். வாங்கடா, சாப்பிடலாம். வாடா, நீ வாயா. விஜயா, ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா, எனக்கு 2. தாமா, உனக்கு என்ன கண்ணு போட்டையா? எனக்கு வச்சா போற வைமா. ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, 2வது பந்தியில சாப்பிட்டாங்க, 3வது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு 3வது பந்தியா? எந்திரிக்கடா. உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, பொய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. டேய், இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். டேய், சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீயா தின்ன? எந்திரா. வந்துட்டு எங்கால போட்டு அடிக்கிற? ஜிலேபிடா. டேய், நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ், ரிவெஞ்ச். அங்க போறடா. டேய், நம்ம நல்ல நேரம். அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. போங்கடா 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 போங்கடா. போக்கிரி 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 பசங்க, மொரட்டு பசங்க, துருட்டு பசங்க, அடிப்பேன் உதப்பேன், அடிச்சு உதச்சி விரட்டி போடுவேன். போங்கடா. தனியா போற பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ வாமா கண்ணு. ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி வருந்த வைக்கும் சோதா பசங்களே, உங்களை திருத்தவே முடியாதப்பா, உங்களை திருத்தவே முடியாதப்பா. அப்படி என்னதான் இருக்கு இந்த பொண்ணுங்க கிட்ட, அத
அத பொண்ணு ஒன்னா சொல்லு உங்க அண்ணங்கிட்ட. அப்படி என்னதான் இருக்கு இந்த பொண்ணுங்க கிட்ட? அத பொண்ணு ஒன்னா சொல்லு உங்க அண்ணங்கிட்ட. ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி வருந்த வைக்கும் சோதா பசங்களே. எங்களை திருத்தவே முடியாதப்பா, எங்களை திருத்தவே முடியாதப்பா. சரியான மஞ்சள் செடிதான் அங்க முளைச்சு இருக்குது. வானம் பார்த்து தான் அது வறண்டு இருக்குது. வெயில் பட்டு தான் அது காஞ்சு இருக்குது. எள்ளும் கொள்ளும் போட்டா இது வெடிக்கும். கோழி முட்டை ஒண்ணு வச்சா குஞ்சு பொரிக்கும். எள்ளும் கொள்ளும் போட்டா இது வெடிக்கும். கோழி முட்டை ஒண்ணு வச்சா குஞ்சு பொரிக்கும். உளுந்த தண்ணிய தலைய ஊத்து கொதிக்கும். கொழுந்து தேயில சக்கரை போடு கிடைக்கும். ஒண்ணுங்க வருது லிஸ்டுக எதுக்கு? பட்டியல கொஞ்சம் விட்டுட்டா. ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி வருந்த வைக்கும் சோதா பசங்களே. எங்களை திருத்தவே முடியாதப்பா, எங்களை திருத்தவே முடியாதப்பா. இந்த பொண்ணுக கிட்ட எதையோதான் கையில் எடுப்பா. ஒருத்த மட்டும் படிச்சா அது பாட்டா. திருப்பி நாங்க படிச்சா இங்க வேட்டா. ஒருத்த மட்டும் படிச்சா அது பாட்டா. திருப்பி நாங்க படிச்சா இங்க வேட்டா. பொட்டு பொண்ண தொட்டு வச்சுக்கிட்டாவ பட்டு சேல பொண்ண சுத்திக்கிட்டாவ. பொண்ணுங்க வருது லிஸ்டுக எதுக்கு? பட்டியல கொஞ்சம் விட்டுட்டா. ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி வருந்த வைக்கும் சோதா பசங்களே. எங்களை திருத்தவே முடியாதப்பா, எங்களை திருத்தவே முடியாதப்பா. அப்படி என்னதா இருக்கு இந்த பொண்ணுங்க கிட்ட? அத ஒண்ணா சொல்லு உங்க அண்ணங்கிட்ட. அப்படி என்னதா இருக்கு இந்த பொண்ணுங்க கிட்ட? அத ஒண்ணா சொல்லு உங்க அண்ணங்கிட்ட. ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி வருந்த வைக்கும் சோதா பசங்களே. எங்களை திருத்தவே முடியாதப்பா, எங்களை திருத்தவே முடியாதப்பா. எங்களை திருத்தவே முடியாதப்பா, எங்களை திருத்தவே முடியாதப்பா. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? அது வெளியில சொல்லக்கூடாது. மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளார் வயித்துல 2 கட்டை விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும். விரல் விலகாம கடைசி வர ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னா நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஆசைன்னு சொல்லுடி. சொல்ல மாட்டேன். கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசைய மானசீகமா உங்ககிட்ட சொல்றேன். எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும்.
ஆயிடுச்சு, நீ நினைச்சது நடக்கும். எந்திரிச்சு வா போகலாம். பாடி பாடினா என்ன உசு உசுன்ற? டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டானுங்க. பச்சை குத்துனியா? ஆமாங்க. ஏமா என்னங்க சாமி? பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு 1 ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும், குத்துறியா? கையை காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? ஆ, பேரு? லட்சுமி. உன் சம்சாரம் பேரா? சம்சாரமா ஆக போறவ. அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. அஞ்சிகையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. ஏய், யார பார்த்து அலுப்ப பயங்கற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடமா அசையாம உக்காரு சாமி. அப்படியே இரு சாமி. அஞ்சிகையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. 5 விரலில் மோதிரமா, அவ அத்த மகன் தந்த சீதனமா.